பாதம். ராமருடைய பாதம். இந்த ராமேஸ்வரத்துக்கு ராமன் எதற்காக போகணும்? தோஷத்தை தீக்கணுங்கிறது. என்ன தோஷம்? ராவணனை கொன்ற தோஷம் தீரணுமா இல்லையா? ராவணனை ஏன் கொல்லணும்? ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டார், அதனால கொன்றார். சீதையை அவரு தூக்குவதற்கு காரணம் என்ன காரணம்னா கதையை சொல்லவா முழுசா? இல்ல சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா சொல்லிடுறேன். சூர்பனகை போய் ராமன்ட்ட காட்டுக்குள்ள இருக்கும்போது போய் கேக்குறாங்க, சரி என்ன திருமணம் பண்ணிக்கன்னு கேக்குறாங்க. எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு, ஒரு மனைவி சீதை இருக்காங்கன்றாங்க. சரி. திரும்ப லட்சுமணன் போய் கேக்குறோம், லட்சுமணன் எனக்கு திருமணம் ஆயிருச்சு, என்னுடைய மனைவி நாட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். சரி. அப்ப என்ன பண்றா, இவ ரெண்டு பேர்ட்டையும் கேட்டவன் நேர ராவணன் போய் என்ன சொல்லிருக்கணும், இந்த மாதிரி காட்டுக்குள்ள ராமன்ட்ட போய் கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், கல்யாணம் பண்ண மாட்டேன்னா. லட்சுமணன் போய் கேட்டேன், லட்சுமணன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா. நீங்களாம் ஆம்பளையான்னு கேட்டேன், அதனால 4 பொருளை அறுத்து அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லணுமா இல்லையா? ஆனா அங்க போய் என்ன சொன்னாலாம், காட்டுக்குள்ள ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். சரி. அந்த பெண்ணுக்கு ஆண்கள் 2 துணையா இருந்தாங்க, 2 பேர். அவங்கள்ட்ட போய் முறையா கேட்டேன், ஆனா என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி 4 பொருளை அறுத்து விட்டாங்க. என்ன முறையா கேட்டா ஒண்ணு நான் கட்டிக்கிறேங்கிற விவரத்தை சொல்லல, உனக்காக அழகு மிகுந்த ஒரு பெண்ணு. பிரச்சனையே அதுதான். அழகான பெண்ணுனால ராவனுக்கு கொஞ்சம் புத்தி மாறிடுச்சு. அழகான பெண்ணா அப்ப அந்த பெண்ணு யாரு அப்படின்னு என்ன பண்ண வந்த, சீதையை பார்த்தா அழகிலே மயங்கினான், சீதையை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன காரணத்தினால ராமன் வானர கூட்டங்களை வச்சு பாலம் அமைத்து இலங்கைக்கு போனா. சீதையை மீட்டு கொண்டு வரும் பொழுது ராவணனை கொண்டுட்டு சீதையை மீட்டு கொண்டு வந்தார். சரி. அப்ப ராவணனை கொன்றாச்சு. ஏன்னா ராவணன் என்பவன் சுத்தமான பிராமணர். பிராமணனை கொன்னா பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குங்கிறது ஐதீகம். அந்த பிரம்மகத்தி தோஷத்தை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராமேஸ்வரம் போய் என்ன பண்ணாரு, சிவலிங்கத்தை வச்சு வணங்கணுங்கிறது நியதி. அப்ப சிவலிங்கத்தை வணங்கணுங்கிறதுக்காக ஆஞ்சநேய பெருமான காசியில போய் சிவலிங்கம் எடுத்துட்டு வந்தாரு. யார் அனுப்புறது? ராமன் அனுப்புறாரு ஆஞ்சநேயர். ஆமா. போனவர் கால தாமதம் ஆயிருச்சு. அதனால என்ன பண்ணாங்க, சீதையாகப்பட்டவர் இந்த கடலுடைய மணலை எடுத்து சிவலிங்கத்தை உருவாக்கிட்டாங்க. அற்புதம். ஏன்னா இங்க 2 லிங்கம். ராமேஸ்வரத்துல எத்தனை லிங்கம்? 2 லிங்கம் இருக்கு. சீதையால் உருவாக்கப்பட்ட லிங்கத்துக்கு ஒரு பேரு, ஆஞ்சநேயரால் காசியிலே கொண்டு வந்த லிங்கத்துக்கு ஒரு பேரு. இப்ப சீதையால் உருவாக்கப்பட்ட லிங்கத்துக்கு என்ன பேரு? அதுதான் ராமலிங்கம்னு பேரு. காசியில இருந்து கொண்டு வந்தார் ஆஞ்சநேய பெருமான், அந்த லிங்கத்துக்கு என்ன பேரு? காசி விஸ்வநாதர்னு பேரு. அப்ப 2 லிங்கம் இருக்கு. எது கருவறைக்குள்ள இருக்கு, எது வெளியில இருக்கு? 2 லிங்கம்னு சொன்னீங்கல்ல, நீங்க தான் கதை சொன்னீங்க. தாமதமா கொண்டு வந்தது யாரு? ஆஞ்சநேய பெருமான். ஏன் தாமதமா? சீதை செய்ததுதான் கருவறைக்குள்ள இருக்கு. கருவறைக்குள்ள இருக்கு. ஏன்னா தெய்வ மகாலட்சுமியுடைய கையால செய்தது தானே அது. அப்ப அதத்தான் கருவறைக்குள்ள இருக்கு. அப்ப மண்ணால இப்படி மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்ததா. என்னது? மண்ணால செஞ்சதுங்கிறீங்க, மண்ணால செஞ்சதுன்னா அதுக்கு இத்தனை அபிஷேகம் பண்றீங்க. சாதாரண ஒரு மண்ணை குமிச்சு வச்சு அதுல கொண்டு தண்ணியை ஊத்தணும்னா என்ன ஆகும்? கரைஞ்சு போகுமா இல்லையா? அப்ப கேட்டாங்களா, மண்ணால செய்த லிங்கங்கிறீங்களா, இத்தனை அபிஷேகம் பண்ணியும் அது கரையாமல் அப்படியே இருக்குது, இதை எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கூட்டம். அப்பதான் ஒருத்தர் என்ன பண்ணாரா, உப்பு இருக்குல்ல, உப்பு, இந்த உப்பாலே ஒரு லிங்கத்தை வடிச்சாரு. யாரு? சிவனுடைய மிகப்பெரிய பக்தரா. அவர் என்ன பண்றாரு, சிவலிங்கம் உப்பால அமைச்சாரு. உப்பாலே அமைத்து அந்த சிவலிங்கத்தின் மீது தண்ணியை ஊத்த சொன்னாரா. தண்ணியை ஊத்துனா, உப்புள்ள தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும்? உப்பு கரையுமா இல்லையா? ஆனா கரையாமல் இருந்ததா. அப்பதான் அவர் சொன்னாரா, சாதாரண மனிதன் நான் செய்த சிவனை வேண்டி செய்த இந்த லிங்கத்தை உங்களால கரைக்க முடியலையே, சாட்சாத் மகாலட்சுமியுடைய அவதாரமான சீதை செய்த மண்ணால செய்த லிங்கத்தை எப்படி கரைக்க முடியும் அப்படின்னு கேட்டார். ஒரு கேள்வி. அந்த உப்பால செய்த லிங்கமும் இன்னும் ராமேஸ்வரத்துல இருக்கு. யார் யார் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல, கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல. 2 லிங்கத்துக்கு ஒன்னு ராமலிங்கம், இன்னொரு விஸ்வநாதர், காசி விஸ்வநாதருடைய லிங்கம்னு சொல்றாங்க. இப்ப இது விஸ்வநாதருடைய லிங்கம் ஆக வெளியில, ஆக கருவறைக்குள்ள இருக்குது. சீதையால் உருவாக்கப்பட்ட ராமலிங்கம் உள்ள இருக்கு. அந்த ராமலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றோம். அப்ப மண்ணால் செய்தால் அபிஷேகம் பண்ணா கரையணும். அப்ப சீதைக்கு என்ன தன்மை இருக்கு, ஏன் கரையலை? இன்னொரு ஊர்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா சுவாமி? பேசுங்க. இப்ப ஆஞ்சநேய பெருமான் போனாரு. சரி. போன இடத்துல சிவலிங்கம் எங்க இருக்குன்னு தெரியல. ரெண்டாவது கால பைரவருக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கு மிகப்பெரிய சண்டை வந்தது. ஏன் ஊர்ல, ஏன் மண்ணுல, ஏன் நாட்டுல, ஏன் அனுமதி இல்லாமல் ஒரு துரும்ப கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது? காவல் தெய்வமாக இருக்கிறவர் கால பைரவர். சரி. அப்ப அவரை மீறி போய் எடுக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்றாரு, தடுக்கிறாங்க. 2 பேருக்கு சண்டை வருது. சண்டையில யார் வெற்றி அடைந்தது? அதாவது ஆஞ்சநேய பெருமான் வெற்றி கண்டார். வெற்றி கண்டாலும் கூட சிவலிங்கம் இருக்கிற இடம் தெரியல. அப்ப 6 பேர் அதை காட்டி கொடுத்தாங்களாம். காசியில 6 பேர் அந்த லிங்கம் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்தாங்க. அதனால இன்னமும் காசியில 6 வித்தியாசம் சொல்லுவாங்க. இல்லையா? பூ மணக்காது, காகம் பிணம் நாராது, காகம் கரையாது, கருடன் பறக்காது, மாடு முட்டாது, பிணம் நாராது. அப்ப எத்தனை 6 வகையான வித்தியாசம். பூ மணக்காது, பொதுவாகவே ஒரு பூ மல்லிகை பூ ஆக செடியில் இருக்கின்ற பொழுது லேசா தன்மை கொடுக்கும். வெளியில எடுத்தாச்சு அப்படின்னா நறுமணமாக கொடுக்கும். பூக்கடைக்கு பக்கத்தில் அப்படி போய்கிட்டு இருக்கின்ற பொழுது அப்படி சும்மா கும்முன்னு ஒரு வாசனை வரும். ஆனால்
பூ மணக்காது பூ மணக்காது அப்படின்னு சொல்றீங்களே, என்ன பூ மணக்காது? மல்லிகை பூவா, ரோஜா பூவா, முல்லை பூவா, இல்ல எருக்களம் பூவா, இல்ல இத்தனை வகை பூக்கள்ல அங்கு பூ காட்டி கொடுத்தது எந்த பூ காட்டி கொடுத்தது? இப்ப மாடு முட்டாது, காளை மாடு முட்டாது, காகம் கரையாது, அது அண்டங்காக்காயா மணிக்காக்காயா? காகத்துல 2 இருக்குல்ல, 2 இருக்கு. ஒன்னு அண்டங்காக்கான்னு சொல்லுவோம், இன்னொன்று மணிக்காக்கான்னு சொல்லுவோம். இது நாட்டுப்புறத்துல இயல்பா சொல்றது. காகம் கரையாது, அப்ப அது மணிக்காக்காயா அண்டங்காக்காயா? ஒன்று. மாடு முட்டாது, பசுமாடா இல்ல எரும மாடா இல்ல காளை மாடா? எங்க இருந்து எவ்வளவு நாளா நீங்க? வேலூர்ல நானும் முத்துராஜ். இதுக்கு காரணம் எங்க குழு தலைவரே தன்ராஜ் தான். ஆமா, இதுல ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இன்னொன்னு சொன்னீங்களா இல்லையா, பிணம் நாராதுன்னு சொன்னீங்க. எந்த இடத்துல நாராது? அதான் முக்கியம். இங்க புரியல. பாட்டுல தண்ணி குறையாதா? அது புராணத்துல இல்லையா? ஏன்னா புராண இதுகள் இப்ப கூட இருக்கலாம், இயற்கையாவோ இருக்கலாம். ஆனா புராண இதுகள் இந்த அம்மா சொன்ன 6 தான் உண்மை. காகம் கரையாது, பிணம் நாராது, மாடு முட்டாது, பள்ளி கெவிலி சொல்லாது, காகம் கரையாது, பூ மணக்காது. இதுதான் புராண ரீதியாக இருக்கக்கூடியது. ஆனா அதுலயும் இன்னொரு விஷயமா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதெல்லாம் இவ்வளவு மாறுபட்ட வித்தியாசம் இருக்குல்ல. இதுல இன்னொரு விஷயம் பாருங்களேன். இப்ப கருடன் பறக்காது. அதுதான் உண்மையும் கூட. சாமி சத்தியம் அதான் உண்மை. இந்த அம்மா சொன்னதான் உண்மை. இதுல எந்த தவறும் இல்லை. புரியுதுங்களா? வாதத்துக்கு வேணா நான் வேணா என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா நியதி புராணத்துல என்ன உண்மையோ அதுதான். ஏன்னா அங்கு நடந்த நிகழ்வு. கருடன் பறக்காது அப்படின்னு சொன்னாங்க. முதல் நாள் கருடன் பறக்க கூடாதுன்னு சாபத்தை கொடுத்துட்டாரு பைரவர். இந்த சாபத்தை பூரா கொடுத்தவரு என்னை தோற்கடித்து விட்டான். தோற்கடித்துட்டு லிங்கத்தை இங்க இருந்து எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் போயிட்டான். அப்ப அவன்கிட்ட தோற்கடிக்கப்பட்டேன். அவனுக்கு கண்ணுக்கு காமித்து கொடுத்தது காகம், மாடு, பூவு, பிணா, காக்காய், அதே மாதிரி கருடன், பள்ளி. இந்த 6க்கு சாபம் இன்னுமே இங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் முதல் நாள் சொல்றாரு, சாபம் பலிக்கணுமா பலிக்க கூடாதா? பலிக்கணும்ல. மறுநாளே கருடன் பிறந்துச்சு. இதுதான் மிகப்பெரிய அதிசயமும் கூட. அது என்ன அதிசயம் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். முதல் நாள் சாபத்தை கொடுத்தாச்சு, மறுநாள் இங்க கருடன் பிறகு. எதுக்கு பிறந்துச்சு? ஒருத்தருக்காக, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பக்தர், அவருக்காக. அன்றைக்கு ஆண்டு கொண்டு இருந்தது காசியை இஸ்லாமியத்தை சேர்ந்த ஒருவர். அவர் தான் மன்னராக இருக்காரு. ஆற்காடு நவாப் எப்படி திருமய வரைக்கும் ஆண்டாரோ அது மாதிரி ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் தான் ஆள்றாரு. அப்ப இவர் இந்த கால பைரவர் கொடுத்த சாபம் அவருக்கு தெரியுது. எந்த வகையிலும் தெரியாது. குருபரர் போறாரு அங்க இருக்கணும். ஒருத்தர் திப்பு சுல்தான்ங்கிறான், ஒருத்தர் முகமது அலிங்கிறாமா. இவர் அங்க போய் என்ன செய்யறாரு, ஐயா இந்த சிவனுடைய ஆலயம் இருக்கு, விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு, இந்த விஸ்வநாதர் ஆலயத்திற்கு மற்றும் பரிவார தெய்வங்களை நாங்க சேர்க்கணும்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் இடம் வேணும். அதுக்கு நான் நிதியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்தை உங்க அனுமதியோடு பெறணும்னு கேட்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, எப்பா நீ தெய்வீக தன்மையில வந்துட்ட. சாதாரணமா என்ன நான் கேட்டுக்கிட்டு சொல்றேன்னு கூட சொல்லிடுவேன். இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நான் என்ன செய்யறேன்னா, அதாவது உனக்கு எவ்வளவு இன்றைக்கு தானே டேப்பு அளக்கிறதுக்கு, அளவுகோல் அளக்கிறதுக்கு, அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு புறாவை அப்படி தூது விட்டாங்கன்னா இந்த புறாவு எங்க உட்காருதோ அந்த எல்கை வரைக்கும் ஒரு மன்னர் ஆளலாம். இல்லைன்னா அம்பு தொடுக்கிறது, ஆக வில்லு அதாவது அம்பு எவ்வளவு தூரம் போய் குத்துகின்றதோ அது வரைக்கும் இந்த மன்னர் ஆளலாம், இந்த மன்னன் அப்படிங்கிறதா நியதி. அப்ப அவர் சொன்னாரு, உனக்கு அதானே வேணும். நேத்து கருடன் பறக்கவே கூடாதுன்னு பைரவர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நீ கேட்கிற, எங்க கருடன் எந்த அளவுக்கு பறந்து சுற்றி வருகின்றதோ அந்த இடத்தை அந்த ஆலயத்துக்கு நீ எடுத்துக்க அப்படின்னு அவர் சொல்றார். சாபத்தையும் மீறி ஆகவே விஸ்வநாதருடைய அருளாலே கருடன் வட்டமிட்டு திரிந்தது. இன்றைய அளவில் இந்த யோகி பாபு, அந்த பாவு, இந்த பாவு, இந்த சாம்பலை பூரா பூஜிக்கிட்டு திரியிறா பாருங்க, அந்த இடமெல்லாம் குருபரர் கொடுத்தது அது. ஆனா மறுநாளே உருவானது. இது சாமி சத்தியமா நடந்த நிகழ்வு. இது நூல்ல இருக்கு. நீங்க இல்லைன்னா மறுத்து பேசலாம். இப்படி இல்லைங்க நீ மறுத்து பேசலாம். இப்படியும் இருக்கலாம் அப்படின்னா நீங்க ஒத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி இல்ல. நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்க, எனக்கு தெரியல. ஏன்னா இது உண்மையிலே புதுமைதான். ஏன்னா இதுவரைக்கும் நானே கேள்விப்படல.
நானுமே இப்போ உங்களை மாதிரியே தான் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஆனால் சாபத்தையும் மீறி சிவனுடைய அருளாலே அந்த இடத்தை சுற்றி பறந்து ஒரு வட்டமிட்டதான் கருடன். அப்ப கருடன் பறக்க இவர் எந்த நம்பிக்கையில கொடுத்தாரு தெரியுமா? இவர் கருடனே பறக்காதே, கருடன் ஒன்று பறந்தா தானே நம்ம ஓட்டு மண்ணா ஒன்று கொடுக்க போறோம் அப்படிங்கிற நினைப்புலதான் அவர் கொடுத்தது. கருடன் எவ்வளவு வட்டமிடுகின்றதோ அது பூராமே விஸ்வநாதருக்கு சொந்தமையா, அதை நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா அப்படிங்கிற தன்மையிலே கொடுத்தது. ஆக இருப்பினும் கூட தந்தை பெயர் நம்பின்னு சொன்னேன், தாய் பெயர் ரங்கமிகுனி சொன்னேன். பெண்களுக்கு உண்டான பருவங்களை 7 என்னென்ன பருவம்? பேதை பெருமை மங்கை மடந்தை அருவி தெரிவி பேரளம் என்று சொல்லக்கூடிய 7 பருவம். அடைந்திருக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 12ல இருந்து 13க்குள்ள. அப்ப பருவம் அடைந்த பெண்கள் தான் வர முடியுமா? மங்கை தீட்டானால் புரியல. ஒரு மங்கை தீட்டாயிட்டா எங்க போய் குளிப்பா? கங்கையில போய் குளிப்பாங்க. நியாயம். ஒரு மங்கை தீட்டாகுவது எத்தனாவது நாள் ஆவா? 27 நாள் கழிச்சு. 27 நாள் கழிச்சு. 7 நாள் கழிச்சு 28, 29, 30 இந்த 3 நாளைக்குள்ள கோவிலுக்குள்ள போக முடியுமா? முடியாது. இந்த மாதிரி சபையில் நிக்க முடியுமா? முடியாது. 4 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள போக முடியுமா? முடியாது. ஏன்? அந்த காலத்துல தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணு மாதவிடாய் ஆயிட்டா தீட்டு. இன்றைக்கும் பாருங்க, இதே ராமநாதபுரம் மாவட்டம் தானே, தருமலிங்க ஊர் என்ன ஊர்? சாத்தமங்கலமா? சாத்தனூர். சாத்தனூர். சாத்தனூர்ல யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்ம ஊர்ல ஒரு பெண்ணு மாதவிடாய் ஆயிட்டா வீட்டுக்கு ஓரத்திலே வச்சிருவோம், தாம்புல தானே இருந்துட்டு போகுதுன்னு. இல்ல வீட்டுக்கு பக்கத்துல வெளியில திண்ணையில வைப்போம். இல்ல அப்படின்னா வீட்டுக்கு வெளியில யாது இருக்கணும். அவங்க ஊர்ல என்ன தெரியுமா? இதே ராமநாதபுரம் உங்க மாவட்டத்துல சாத்தனூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்துல ஐயனார் சுவாமிக்கு அது ஆகாதுன்னு சொல்லி ஊர்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் ஆக கம்மா கரையில கிடப்பா அம்பிட்டு பேரும். யா என்ன சொல்லணும்? அவர் கேள்வின்னு ஒண்ணு கேட்டா தானே நான் பதில் சொல்ல முடியும். கேட்டா தானே பதில் சொல்லணும். நான் கேட்க போறேன். என்ன கேள்வியே கேட்கல. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க ஐயா. இன்னொரு ஊர்ல நம்ம பொன்னமராஜ் பக்கத்துல குன்னத்தூர், ஆமா, புளிதிப்பட்டி பக்கத்துல, அதாவது மாதவிடாய் ஆயிட்டாக்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, தனியா ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. அதுல எல்லாரும் போய் படுக்க. அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு பாருங்க. அங்கெல்லாம் கம்மாக்கரையில இருப்பா. இப்ப மங்கை தீட்டாகி விட்டா கங்கையிலே குளிப்பால்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ 100 லிட்டர் பால்ல ஒரு துளி விஷத்தை விட்டா பாலா இருக்குமா, பாலா போயிருமா? பால்ல விஷமா தான் மாறும். மாறிடும்ல. இப்போ ஒரு பெண்ணு தீட்டாயிட்டால சுத்தமானதான கங்கை. ஒரு மங்கை தீட்டாகி விட்டால் கங்கையில குளிப்பால் நீங்க தானே சொன்னீங்க. அப்ப பரிசுத்தமாக இருக்கக்கூடிய கங்கை ஒரு பொம்பளை புள்ள மாதவிட ஆன உடனே கங்கையில போய் குளிச்சா இவ சுத்தமாயி வெளியில வந்துடுறா, கங்கை அசுத்தமாயிருது. கங்கை எங்க போய் குளிச்சா சுத்தமாகும்? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல இன்னமும் தெளிவா சொல்லவா? இன்னொரு வாட்டி சொல்றேன் உங்களுக்காக. இன்னொரு முறை சொல்றேன். ஒரு மங்கை மாதவிட ஆயிட்டா, மாதவிடான உடனே நேரா போய் கங்கையில குளிச்சிருவா. 3 நாளைக்கு அப்புறம் குளிக்கிறா. சுத்தமா இருக்கிறது ஒரு பெண்மகள் குளிச்ச உடனே கங்கை தீட்டாயிருது. இவ சுத்தமாயி வெளியில வந்துடுறா. கங்கை தீட்டாச்சுல, கங்கை எங்க போய் குளிச்சா கங்கை சுத்தமாகும். மங்கை தீட்டாகி விட்டால் கங்கையிலே குளிப்பார். கங்கை தீட்டாகி விட்டால் எங்க போய் குளிச்சா சுத்தமாகும்? என்னுடைய கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேள்விக்கு பதில் சொல்லணுமா ஐயா? சொல்லுங்க. உங்களை தான் கேக்குறேன். நீங்க தானே சொல்லலாமா? சொல்லுங்க. ஏன்னா இப்பதான் கேள்விங்கிற இடத்துக்கே வராரு. இப்பதான் கேள்வி வச்சிருக்கேன். நேரா சும்மா விஷயம் தான் பேசிறோம் கோயிலை பத்தி. ஆமா, இப்பதான் கேள்விங்கிற இடத்துக்கே வந்திருக்கேன். இந்த கேள்விக்கு அங்கே ஒருத்தர் எங்க ஐயா கை தட்டிட்டாரு. சபாசியா நல்ல கொக்கு சிக்கலா மாட்டிக்கிடுச்சு அந்த புள்ள போட்டாரை. ஏன்னா இப்படி ஒரு புதுமையான கேள்வி என்னடா அது இந்த நாடகம். இதுக்கு முன்னால் நீங்க பேசின விஷயமே எனக்கு புதுமையா தான் இருக்கு. அதுல தான் திகச்சு போய் நான் நிக்கிறேன். சொல்லு. அதுக்கு ஆனா கேட்டிங்க ஒரு காக்காயில அண்டங்காக்காயா மணி காக்காயா, பூவுல எந்த பூவு, இதெல்லாம் புதுமையான விஷயமா இருக்கு எனக்கு உண்மையிலேயே. நான் எரும மாடா பசு மாடா காளை மாடா. பள்ளியில 3 வகை பள்ளி இருக்கு. 3 வகையான பள்ளி இருக்கு. வெள்ளை, மறை, கருப்பு 3 வகை இருக்கு. இந்த கருப்பு வெள்ளை மட்டும்தான் வீட்டுல இருக்கும். கருப்புங்கிறது காட்டுல இருக்கும். இதெல்லாம் நேர நியதிகள் இருக்கு. அப்ப எந்த பள்ளிக்கு சாபம் கொடுத்தார் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் என்ன கேட்டிருக்கேன் இதுக்கு மட்டும் இதையும் வலைமொழியில எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, எடுக்கத்தான் வேணும். இப்ப ஒரு புதுமையா மங்கை தீட்டாயிட்ட புதுமையா பேசணுங்கிறதுக்காக பொய்யான கருத்தை திணிச்சிட கூடாது. பொய்யெல்லாம் பேசவே மாட்டேன். புதுசா பேசுறதுக்கு நிறைய நம்ம புதுசா பேசிப்போம். என்ன விஷயம் வேணாலும் பேசிடலாம். ஆனா அது உண்மையான கருத்தா இருக்கணும். அதை பார்க்கும்போது
ஆஹா உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு பொய்யான கருத்தை அதை திணிச்சு நம்ம எப்படியாவது பேர் வாங்கிறோம் அப்படின்னு அப்ப அந்த மாதிரி போயிடக்கூடாது என்னைய பொறுத்த வரைக்கும். அதனால தான் நீங்க பேசும்போது நான் ஏன் வாயை திறந்து பேசல தெரியுமா? ஒரு உதாரணம் கொடுக்கவா? ஒரு பொய்யான கருத்தை ஒருத்தவங்க பேசும்போது நம்மளும் இடையில புது பேசணுமா? இன்னைக்கு பாக்குறது கொஞ்சம் பேர் பாக்குறீங்க, ஆனா வலை ஒளியில லட்சக்கணக்கில் உங்களுக்கு நான் ஆமோதிச்சு பேசினாலும் என்ன அது வந்து பாக்குறவங்களுக்கு என்னப்பா எல்லாருமே தவறான கருத்தை பதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலை வந்துடும். அதுக்கு நான் அமைதியா நின்றாலும் கூட நீங்க பேசுறது உங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பொழுது வராது. அது உண்மையான கருத்தா இருந்தா கண்டிப்பா எனக்கு சந்தோஷம் தான், ஏத்துக்குவாங்க. சரிங்களா? இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பேசுறது யாருமே பேசி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா குமரகுருபர்னு சொன்னீங்க. குமரகுருபர் என்று சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா? என்னம்மா யாரு? நீங்க எந்த குமரகுருபரை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அதாவது இந்த இடத்தை கேட்டார் பாத்தீங்களா, இஸ்லாமிய மன்னரிடம் போய் இடம் கேட்டாரு கோவில் கட்டுறதுக்கு. அதனால மறுநாளே கருட பகவான் பறந்தார் அப்படின்னு நீங்க எந்த குமரகுருபரை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, ஆனா உனக்கு புரியல என்னது? ஆனா அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காசியில இன்றைக்கு அவருக்கு ஒரு அவருடைய மனமே தனியா பேரே இருக்கு. நீங்க காசிக்கு போயிருந்தா பாத்துக்கலாம். அவர் பேரு காசிக்கு போனீங்களேப்பா, யாரா போனீங்க? இந்த பிரகாஷ் கூப்பிட்டு கேளு. குமரகுருபர்ங்கிறது யாரு? போயிருக்கீங்களா? தாய் தந்தையருக்கு பிறக்கும் பொழுதே பிறந்து 5 வயது வரைக்கும் பேசாமல் இருந்தாராம். ஆமா, ஊமை பேசல. அப்ப ஒரு பெரிய அவர் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கோவிலுக்காக போய் எல்லா தெய்வத்திடையும் போய் வேண்டுறாங்க. யாரு? குமரகுருவர் பேசலேன்னு. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு வயசு என்றாலே நம்மள என்ன நினைப்போம், எப்படா வாய் திறந்து பேசும், நம்மளை அம்மானு சொல்லு அப்பான்னு சொல்லுன்ற ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஆலயமாக சென்று எல்லா தெய்வத்திடையும் போய் வேண்டுறாங்க. அப்படி வேண்டும் பொழுது எந்த தெய்வமும் கை கொடுக்கல. கடைசியா ஒரு பெரியவர் என்ன சொன்னாரா, எப்ப எல்லா கோவிலுக்கும் போய் எல்லா தெய்வத்தையும் வணங்குனீங்களே, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் கும்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் சொன்னாங்களே, அப்ப எல்லா கோவிலுக்கும் போயாச்சு, எல்லா தெய்வத்தையும் வணங்கியாச்சு, எந்த தெய்வமே எங்களுக்கு கை கொடுக்கல, என் குழந்தை வாய் திறந்து பேசல. ஆமா, அப்ப என்ன ஆச்சு, எந்த தெய்வமும் கை கொடுக்காத நிலையிலே திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனா எங்களுக்கு நல்லது பண்ண போறாரு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்பதான் அந்த பெரியவர் சொன்னாரா, எப்பா முருகப்பெருமான் அப்படி சாதாரணமா இட போட்டுறாதீங்க, தெய்வத்திலே சிறப்பான தெய்வம் முருகப்பெருமான். ஏன்னா கருணை கடல்ங்கிறது யாருக்கு பேரு? முருகனுக்கு தான் கருணை கடல்னு பேராம். ஏன்னா யாரு கேட்டாலும் இல்லேன்னு சொல்லக்கூடிய தன்மையில இருக்க மாட்டாரு, யாரு கேட்டாலும் கொடுத்துருவாரா. அருணகிரி பெண்ணின் மீது அதிகமாக மோகம் கொண்டவர், செய்யாத பாவமே கிடையாது. தகப்பேன் தாய் தகப்பேன் சேர்த்து வச்ச சொத்து பத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, தாசி பெண்ணுடைய வீட்டுக்கு போய் கொடுத்தே அழிச்சவர். கடைசியா பெண்ணு வேணும்னு கேக்குறாரு, போய் அக்காவை போய் கூட்டிட்டு வான்றார். போய் ஒவ்வொரு தாசி பெண்ணுடைய வீட்டுல எல்லாம் போய் கேட்டாங்க, எந்த பெண்ணு வரல, ஏன்னா உடல் முழுக்க குஷ்ட நோய் பரவிருச்சு. வந்தாங்க வீட்டுக்கு வந்து, அப்பா எந்த பெண்ணுமே உன்னோடு கூடுவதற்கு வரவில்லையே, உனக்கு ஒரு பெண்ணு தான் வேணும்னு தேவைப்பட்டா, நானும் ஒரு பெண் தான் அப்படின்னு என்ன பண்ணாங்க, தன்னுடைய முந்தானை அப்படியே எடுத்துட்டு நின்னுட்டாங்க இந்த அம்மா. அப்பத்தான் அவர் உணர்ந்தார், ஆஹா தங்க அக்கா என்பவள் ஒரு தாய்க்கு சமமானவளாச்சே, அப்பேற்பட்ட தாய்க்கு சமமானவன் நம்ம முன்னாடி இப்படி அரை நிர்வாணமா. ஒரு பெண்ணுக்கு மானம்ங்கிறது மார்பகமா இல்லையா? அந்த மார்பகத்தை நம்ம கிட்ட காமிச்சிட்டு இனிமேலும் இந்த உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நேரா திருவண்ணாமலைக்கு போறார். திருவண்ணாமலைக்கு போனவர் மலையில இருந்து குதிக்கும் போது என்ன பண்ணாரா, தன்னை அறியாமல் வந்த வார்த்தை முருகான்ற வார்த்தை. அதுக்கு முன்னாலே ஒருத்தர் இங்க இருந்து நடந்து போகும்போதே சொன்னாரா, செஞ்ச பாவத்துக்கெல்லாம் முருகான்னு சொல்ற, பாவம் போயிரும்னார. முருகான்ற வார்த்தை அவருக்கு சொல்ல தெரியல. அப்ப என்ன பண்ணாரு, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, போய சாக போய்கிட்டு இருக்கேன், நீ போய் முருகான்னு சொல்லு, அதை சொல்லு இதை சொல்லுன்னுட்டு இவர் போயிட்டார். ஆனா மலையிலேருந்து குதிக்கும் போது வார்த்தை வந்ததா, முருகான்ற வார்த்தை. அப்படி முருகான்னு வந்தோடனே முருகப்பெருமான் வந்தார், உயிரை தாங்கி பிடித்தார், நாவிலை ஓம் என்ற பிரணவத்தை எழுதி முத்து முத்தாக பாட அருணகிரி எனக்காக திருப்புகழை அப்படின்னார். அதையே முதல் வரியா வச்சு பாடினார் வச்சுங்களேன், முத்தை தருபத்தி திறன் அப்படிங்கிற திருப்புகழை நமக்காக கொடுத்தார். அப்ப அப்பேற்பட்ட பெண்ணின் மீது அதிகமாக மோகம் கொண்டு பாவம் செஞ்ச அவனையே காப்பாத்தின அந்த முருகப்பெருமான் உன் குழந்தைக்கு பேச்சு கொடுக்காம இருப்பாரா? போப்பா திருச்செந்தூர் போப்பா, 48 நாள் விரதம் இருந்து அங்க போய் இருங்க, விரதம் இருங்க 48 நாள், நிச்சயமா பேச்சு வரும். நாங்க போனாங்க 48 நாள் விரதம் இருந்தாங்க. 48வது நாளும் வந்தது, குழந்தை பேசல, மனம் முடிஞ்சு போச்சு. 48 நாள் விரதம் இருந்தா பேச்சு வரும்னாங்க, 48வது நாள் வந்துருச்சு, பேசலையே குழந்தை. அப்படின்னு என்ன பண்ணாங்களா, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கடலிலே மூழ்கி இறக்கலாம்னு 3 பேரும் போறாங்க. அப்படி 3 பேரும் போகும்போது இந்த 5 வயசு குழந்தை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குழந்தையினுடைய தோளிலே ஒரு கை இப்படி வந்து தொட்டுச்சான். தொட்ட உடனே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அதே 5 வயதுடைய ஒரு குழந்தை பின்னால நிற்கிது, குழந்தையா வந்து நிற்கிது. குழந்தை என்ன கேட்டுச்சான், கையில பூவை வச்சுக்கிட்டு அந்த பேச முடியாத குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை கிட்ட கேட்டுச்சா இது என்னன்னு கேட்டுச்சான்.
பொதுவா ஒரு பேச தெரியாத குழந்தைகிட்ட பேசாத குழந்தைகிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேட்டா எப்படி இருக்கும்? பக்கத்துல நிக்கிற தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு, எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்ப தாய் தந்தையர் கண்ணீர் மல்கி நின்றார்களாம். என்னுடைய குழந்தை பேசாதே, அந்த குழந்தையிடம் இந்த குழந்தை வைக்கதை இது என்னன்னு கேட்டா அது என்னன்னு சொல்லும் அப்படின்னு கண்ணீர் மல்கி நிற்கும் பொழுது அந்த தாய் தந்தையர் அதிர்ச்சி அடையும்படியாக சொன்னதாம். அந்த குழந்தை வாய் திறந்து முதலாக இது ஒரு பூ என்று சொன்னதாம். அந்த பூவையே முதல் வரியாக வைத்து பாடினார் குமர குருபர் என்று சொல்லக்கூடிய களி கந்தர் வெண்பா அப்படிங்கிற நூல் இல்லையா? அப்ப அவரைத்தான் குமர குருபர்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்ற குமர குருபர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆக இருக்கட்டும், இது அப்படியே நிலையாகவே இருக்கட்டும். இருந்தாலும் கூட பெண்கள் குணான பருவங்கள் என்ன சொன்னீங்க நீங்க? அறிவுக்கு ஒரு வேலைதான், ஒரு விஷயம் சொல்லி இருக்கீங்க. கண்டிப்பா வந்து அது வந்து நான் எடுத்து பாப்பேன், ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையா நீங்க சொன்னது உண்மையான்னு நினைச்சு தேடி பாப்பேன். அது மட்டும் உண்மையா இல்லாம இருக்கட்டும். என்ன செய்ய போற? அடுத்த நாடகம் இதே மேடையில போடுறீங்க. எங்க போடு? என்ன சரிங்களா? எங்க ஐயாவே போடட்டும், நீயா நானும் பாத்துக்குறோம். ஆக இருப்பினும் கூட உன்னுடைய உருவத்திற்கு இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு விஷயம் கேட்டீங்க, ஒரு சின்ன விஷயம் தான். மங்கை தீட்டாயிட்டா கங்கையில போய் குளிப்பா. அப்ப கங்கை தீட்டாயிட்டா அவ எங்க போய் புனிதமாகி திரும்ப அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பகோணத்துல மகாமகம்னு ஒரு திருவிழா நடக்கும். இந்த மகாமக திருவிழாவுல அத்தனை இந்த உலகத்துல உள்ள அத்தனை நதி நீரையும் கொண்டு வந்து ஒண்ணு சேர்ப்பாங்க. அந்த மற்ற நதிகளோடு கங்கை நதி சேரும் போது அவ புனிதமாகிறதா அப்படிங்கறது ஒரு ஐதீகமா வச்சிருக்காங்க. ஆக இருப்பினும் கூட இன்னும் இதுக்குள்ள விஷயங்கள் நிறைய பேசணும். கைதட்டு நல்லா கொடுங்கயா, நல்லா கொடுங்க. ஐயா கை தட்டினா மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நீங்க கேள்வியே கேட்காம வள்ளி தோத்துருச்சானா என்ன அர்த்தம்? அவர் கேள்வியே கேட்கல, சும்மா தான் விஷயம் பேசிக்கிட்டு வராரு. மற்ற மகிழ்வு உன்னுடைய உருவத்திற்கு பருவத்திற்கு தகுந்தார் போலே உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கமா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு? நீ வணங்கக்கூடிய குலக்கடவுள் முருக பெருமானை பார்த்து வந்திருக்கேன். முருகனை தவிர முருகனை எப்படி நான் கட்டிக்க முடியும்? ஏன் கட்டிக்க முடியாது? ஏன் கட்டிக்க முடியாது? எப்படி முருகனை எப்படி கட்டிக்கிறது சொல்லுங்க. இப்ப ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இப்ப வச்சிட்டு போறேன். இந்த விஷயத்தை அடுத்து இந்த பகுதியில சந்திச்சாலும் சரி, இந்த மேடையில நாடகம் வச்சாலும் சரி, இதை மட்டும் நீங்க உடைச்சு பேசிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன். நல்லா நியாயமா. முருகப்பெருமான் எனக்கு அன்னை முறை வேணும்னு நான் சொல்றேன். அன்னை முறைன்னு சொல்லு. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எனக்கு அன்னை முறை வேணும்னு நான் சொல்றேன். இப்ப நிலம் 5, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற 5 நிலம். இந்த 5 நிலத்திலே முல்லை நிலத்துல ஏற்கனவே ஒருத்தவங்க காவலுக்கு போனாங்க. சுருக்கமா ஐயா ஏற்கனவே இப்படி காமிச்சிட்டாரு, கொஞ்சம் வேகமா. இவ்வளவு நேரம் அவர் 3 மணி வரைக்கும் பாடினாரு. அப்பலாம் உங்களுக்கு தெரியும்? பாட்டு கம்பெனில நல்லா புரிஞ்சுக்கணும். 1:45 சரியா வெளியில அனுப்பிட்டேன். சரி 3 மணி வரைக்கும் பாடிக்கிட்டு இருந்தாரு. அப்பலாம் உங்களுக்கு நேரம் போனது தெரியல. 2:45 ஏன் காம நேரத்தை கூட்ட கொண்டு சரி பேசு. 2:45 சரி பேசு. ஆமா இல்ல நீங்க உள்ள வரும்போது 2:50 சரியா நீங்க உள்ள வந்தனே எடுத்து பார்த்தேன். இப்ப முல்லை நிலத்துக்கு ஒருத்தவங்க காவலுக்கு போனாங்க. யார் தெரியுமா? அத செஞ்சி லட்சுமி. அந்த செஞ்சி லட்சுமி என்று சொல்லக்கூடியவங்க யார் தெரியுமா? அது யார்? உங்க அத்தையா? எங்க அத்தை. சரி எங்க அத்தை முல்லை நிலத்துக்கு காவலுக்கு போனாங்க. முல்லை நிலத்தினுடைய தலைவனான மகாவிஷ்ணுவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ண முடிச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், கதையை புரிஞ்சுக்கணும். சரி இப்ப எங்க அத்தை மகாவிஷ்ணுவை திருமணம் பண்ணிக்கிட்டா, மகாவிஷ்ணு எனக்கு என்ன முறை வேணும்? அப்பா வேணும், மாமா வேணும். மாமா வேணும். அத்தைய கட்டிக்கிட்டா அத்தைய கட்டிக்கிட்டு வர என்னங்க வேணும்? மாமா வேணும். மாமா வேணும். இப்ப எனக்கு மகாவிஷ்ணு மாமா வேணும். மாமா. முருகப்பெருமானுக்கு மகாவிஷ்ணு என்ன வேணும்? மாமா தான் வேணும். அவருக்கு மாமா தான் வேணும். இப்ப எனக்கும் மகாவிஷ்ணு மாமா தான் வேணும். சரி அவருக்கும் மாமா தான் வேணும். அப்ப எங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு முறை? அண்ணன் தங்கச்சியா இருந்தா தானே 2 பேரும் போய் மாமானு கூப்பிட முடியும். அப்ப முருகப்பெருமான் எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். அவரை எப்படி நான் கட்டிக்கிறது? அப்படி உனக்கு பதில் அற்புதமா சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஏன் கவலைப்படுற? இங்க இருங்க, முருகப்பெருமானுடைய முறைக்கு சொல்லக்கூடாது, ஏன் முறைக்கு சொல்லணும். ஏன்னா என் சொந்த அத்தையை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அந்த முறைக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. வள்ளி திருமண நாடகம் தான். வள்ளிக்கு தான் பெருமைன்றீங்களா? ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு விஷயம். இந்த ஐயா நான் முடிச்சிடறேன் கதை. இந்த மிருதங்க வாசிக்கிறாருல பிரகாஷ், என்னைய பாருமா. இந்த மிருதங்க வாசிக்கிறாருல பிரகாஷ், அவர் வந்து இவர் என்னன்னு கூப்பிடுவாரு? நான் இவர் என்னன்னு கூப்பிடுவேன்? எனக்கு கதைக்கு அப்பாற்பட்டு 2 பேரும் ஒரே முறை தானே. நாங்க 2 பேரும் யாரு தெரியலையே? அண்ணன் தம்பி தானே. அவன் குழந்தை எனக்கு, அவன் மனைவி எனக்கு தங்கச்சி வேணும். எப்படி கட்டிக்கிட்டேன்? நீங்க மனிதர்களுக்குள்ள சொல்லிக்கிறீங்க. ஏங்க குழப்பணும்னா ஒரு நிமிடம் தான். இல்ல இது நியாயமா இருக்கான்னு பாருங்க. இருங்க. இப்ப ராசகரனே உங்களுக்கு என்ன முறை? அண்ணன் தான். அண்ணே வேணும். உங்களை நான் என்னன்னு கூப்பிடுவேன்? என்னை மாமான்னு. அவரை என்னன்னு கூப்பிடுவேன்? அவரை நீங்க அண்ணன்னு கூப்பிடுங்க. அண்ணன்னு கூப்பிடுவேன். ஆமா. உங்களை நான் மாமான்னு கூப்பிட்டா அப்புறம் அவரே நான் மாமான்னு தானே கூப்பிடணும். ஒண்ணு செய், அண்ணனா இருக்கிறவரை தள்ளிரு. மாமனா ஏத்துக்க முருகனே, அண்ணனை நீக்கிரு. இது நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? அல்லுபகலும் முன்னன அவஸ்தைக்கு விடுத்து, அல்லுபகலும் முன்னன அவஸ்தைக்கு விடுத்து, அவனை யோதுல இருப்ப சபிமன் சொல்லு முன்வந்த கேளமா. பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரி, பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரி, பூமியில் போல் சுற்றல் புகழும் நாரதன் கைவரிசை செல்லாது போ. உனக்கு வேணும் துணி நோகோ எந்த சிதமே.
சொல்லும் உண்மை கேளுமா. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், தினப்புணத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும், கை வரிசை செல்லாத போ. வரும் வெள்ளை மேதினிகள் உன்னச்சேர அறுமுகனை சித்தனடுவே பரமர் சொல்லும் உண்மை கேளுமா. குட்டி கொட்டு பதுங்கள் கோத்திரத்தின் முறையும், குட்டி கொட்டு பதுங்கள் கோத்திரத்தின் முறையும், ஒட்டாமை சொல்ல வந்திரு உமக்கு நான் குறைய கை வரிசை செல்லாத போ. பண்புலார் கம்பி கூட்டி பண்புலார் பண்பை கூட்டி பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டி கொடுப்பதில் பெருமை நின்றனம் என்று சூரியஸ்தமாருக்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலை உரைச்செய்து உனக்கும் அவனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டார் என்பதை ஆறுதலும் இல்ல அணிந்து பிரம்மம் முடிச்சமல்ல. இது சத்தியம், இது சத்தியம். அதுவரை இருக்கிற பத்தியும் உள்ள போயிட்டு வர்றேன். இப்ப வைத்தியம் நான் மயிரை புரியாது உனக்கு நல்லா வைத்தியம் பார்க்க அற பைத்தியம் 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 பைத்தியம். ரெண்டும் நல்லா தெரிஞ்சு இப்படி பைத்தியமா போச்சு. எங்களை பைத்தியமாக்கி விட்டியலே. தொடர்ந்து செஞ்சுச்சா நான் தான் பைத்தியம் ஆகணும்.